எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. நாச்சியார் திருமொழியில் 14வது பதிகம். அதில் இன்னைக்கு 4வது பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம், சேவிக்கலாம். கார்த்தன் கமலக்கண் என்னும் நெடுங்கயிறுபடுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே. போர்த்த முத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வேர்த்து நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே. இதனுடைய பாவார்த்தம் என்ன பாருங்க. கார்த்தன் கமலக்கண் என்னும், அதாவது கருமையான குளிர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவன். கார்த்தன் கமலக்கண் என்னும், கார்னா கருமையான, தன்னுனா குளிர்ந்த, கமலக்கண் தாமரை கண்களை கொண்டவன். நெடுங்கயிறுபடுத்தி, அதாவது பாசக்கயிறுனால என்ன பிடிச்சி வச்சிருக்கான். என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும், என்ன அவன் பக்கம் இழுத்துட்டான். அந்த பாசக்கயிறால என்ன அவன் பக்கம் இழுத்துட்டான். ஈசன் தன்னை கண்டீரே, அப்படிப்பட்ட அந்த பெருமாளை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு இவ கேட்கிறா. போர்த்த முத்தின் குப்பாய, அதாவது ஒரு குப்பாயனா சட்டை, அந்த சட்டை போர்த்த முத்தின் குப்பாய, அப்படியே குளிருக்கு அப்படியே போத்திட்டு இருப்பா பாருங்க. அது போல புகர்மால் யானை கன்றே போல், நல்ல தேஜஸ் கொண்டவன், யானை குட்டி போல இருக்கான். நன்னம் வேர்த்து நின்று விளையாட, அப்படி போட்டு அந்த சட்டையெல்லாம் வேத்து அப்படி போயிருக்குதான். ஆனால் விளையாடிட்டு இருக்கானாம். பிருந்தாவனத்தை கண்டோமே, பிருந்தாவனத்துக்கிட்ட பார்க்குறோம். அந்த வேர்வையே முத்தாக அவன் சக்காலாம் ஆயிருக்குதான். அந்த வேர்வை அவனுடைய முத்து போல அவனை சூழ்ந்து இருக்குதான். அந்த அளவு அவன் விளையாடி இருக்கானான். இப்போ எந்த அளவு வேர்வை எந்த அளவுக்கு வரனா எவ்வளோ விளையாடுவான் பாருங்க. எப்படி இருக்கான். புகர்மால் யானை கன்றே போல், நல்ல தேஜஸா இருக்கான். யானை கன்று போல, யானைக்குட்டி போல இருக்கான். வேர்த்து நின்று விளையாட, அந்த வேர்வை துளிகள் முத்துக்கள் போல நிரம்ப அவனை விருந்தாவனத்து கண்டோமே அப்படின்னு இந்த 4வது பாசுரத்துல சொல்லியிருக்கா. கார்த்தன் கமலக்கண் என்னும் நெடுங்கயிறுபடுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே. போர்த்த முத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. இது 4வது பாசுரம். இந்த 4 பாசுரங்களையும் நீங்கள் சேவிக்க 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 உங்களுக்கு மன நிம்மதி, பண நிம்மதி, அதாவது மன ஆரோக்கியம், பண ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், எல்லா ஆரோக்கியமும் கட்டாயம் பெருமாள் நமக்கு அருளுவான். அந்த நம்பிக்கையோட இதை நீங்கள் படிங்க. நம்ம வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் கிடைக்கும். நன்றி. மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.